ஹலோ மக்களே, வெல்கம் டு ஜீனியஸ் பார்வை. இன்னைக்கு நம்ம வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, பெரிய கறி, பெருசு, பீஃப்னு சொல்லப்படுற மாட்டிறைச்சி சாப்பிடுறதுன்றது நம்ம இந்தியாவுல, முக்கியமா நம்ம தமிழ்நாட்டுல எப்போதுல இருந்து சாப்பிட ஆரம்பிச்சாங்க, இது யார் யாரெல்லாம் சாப்பிட்டாங்க, முக்கியமா பார்ப்பனர்கள் இதை சாப்பிட்டாங்களான்றத பத்தின ஒரு டிஸ்கஷன் வீடியோவா தான் அந்த வீடியோ இருக்க போகுது. வீடியோக்குள்ள போலாமா? இந்த மாட்டிறைச்சி கறின்றது இந்த கம்யூனிட்டி பீப்புள்ஸ் தான் சாப்பிடுவாங்க, இந்த கம்யூனிட்டி பீப்புள்ஸ் தான் சாப்பிட மாட்டாங்கன்ற ஒரு தாட் இப்ப இன்னுமே 2025 இன்னும் நிறைய பேர் அந்த தாட் இருந்துட்டு இருக்கு. ஆனா அந்த காலத்திலேயே, அதாவது 5வது 3வது நூற்றாண்டுலயே எல்லாருமே சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. அதுலயும் முக்கியமா பார்ப்பனர்கள் மாட்டிறைச்சி ரொம்ப ருசிச்சு விருப்பப்பட்டு சாப்பிட்டுட்டு இருந்தாங்கன்றது சொல்லப்படுது. என்னமா நீ வாய்க்கு வந்ததெல்லாம் சொல்றியே, அதுக்கான எவிடன்ஸ் நீங்க கேட்பீங்க. நாங்க எவிடன்ஸ் இல்லாம வந்திருப்போமா? கொஞ்ச வருஷத்துக்கு முன்னாடி நம்ம கீழடியில ஆய்வாளர்கள் ஒரு விஷயத்த கண்டுபிடிச்சாங்க. அதாவது என்னன்னா, நிறைய விலங்குகளுடைய எலும்பு வெட்டப்பட்டு தென்பட்டிருக்கு அப்படின்னு. அதுலயும் முக்கியமா மாட்டோட எலும்பு இது வெட்டப்பட்டு தான் இருந்திருக்கு. சோ இது அந்த காலத்துல வெட்டி சாப்பிட்டுட்டு இருந்திருப்பாங்க அப்படின்னு ஆய்வாளர்கள்லாம் கூட ரிசர்ச் பண்ணி சொன்னாங்க. இது மட்டும் இல்லாம சங்க இலக்கிய காலத்திலேயே ரொம்ப இயல்பாகவே எல்லாரும் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க அப்படின்ட்டு சங்க இலக்கியத்திலேயே சொல்லப்பட்டிருக்கு. அதாவது அகநானூறு 129 249 ஒரு குறிப்பிட்ட மழவர்கள் மாட்டு பண்ண வச்சிட்டு இருந்த பொதுமக்கள் கிட்ட போயிட்டு அந்த மாட்டை திருடிட்டு அதை வெட்டி அவங்க சமைச்சு சாப்பிட்டதாகவும் அகநானூர்ல சொல்லப்படுது. மழவர்கள்ன்றவங்க வேற பீப்புள்ஸ் தானே, அவங்க பக்கா பிராமினர்ஸ் இல்லையே அப்படின்னு நீங்க சொல்லலாம். அதுக்கும் அகநானூறு 142 310 பொதுமக்கள் சார்பா பார்ப்பனர்களுக்கு மாட்டிறைச்சி விருந்துன்றது நடந்திருக்கு. இது மட்டும் இல்லாம புறநானூறு 224 ஒரு ஊரை சேர்ந்த ஒரு ராஜா பார்ப்பனர்களுக்கு உணவு விருந்து வச்சதாகவும் அந்த உணவுல மாட்டிறைச்சி இருந்ததாகவும் வேற யாரும் சொல்லுங்க, நம்ம சங்க இலக்கியம் நமக்கு சொல்லுது. இது மட்டும் இல்லாம மாடை வெறும் உணவா சாப்பிடுற பழக்கம் மட்டும் இல்லாம அந்த மாடை கடவுளுக்கு பலியிடுற பழக்கமும் இருந்துச்சு. இப்ப கடவுளா நினைக்கிற மாடையே கடவுளுக்காக பலியிடுற பழக்க வழக்கமும் இருந்ததாக சொல்லப்படுது. இதுல மாடு மட்டும் இல்லாம மத்த விலங்குகளையும் நெருப்புல பலியிடுற பழக்கமும் இருந்துச்சு. அதாவது ஒரு ஊர்ல மழை பெய்யாம இருந்துச்சுனாகவும், அந்த ஊருடைய அரசு ஏதாச்சும் ஒரு பாவம் பண்ணிட்டாலும், ஊர் மக்களுக்கு புண்ணியம் கிடைக்கனாலும் ஏதாச்சும் ஒரு விலங்குகளை நெருப்புல பலியிடுற பழக்கமும் இருந்ததாக சொல்லப்படுது. இதற்கு பேர் தான் யாஜ்னா அப்படின்னு சொல்லப்படுது. யாஜ் என்றது ஒரு சான்ஸ்கிரிட் வேர்ட். யாஜ் என்றதுக்கு வர்ஷிப்ன்றது பொருள். ஓகே, அப்போ இப்படி இருந்த கல்ச்சர் எப்படி மாறுச்சு, எப்படி இவங்க வெஜிடேரியனா மாறினாங்க, இந்த பீஃப்ன்றது எப்படி சாப்பிடாம இருந்தாங்க அப்படின்னா, என்னோட ஒப்பீனியன்ல இது ஒரு 2 வழியா தான் தோணுது. அதாவது என்னன்னா, ஒரு எக்கனாமிக்கல் பர்பஸா ஒரு மாடுன்றது அக்ரிகல்ச்சருக்கும் ஒரு பாலுக்கும் நெய்யுக்கும் வெண்ணெய்க்கும் தேவைப்படுறதுனால நம்ம இதை இப்படியே வெட்டி சாப்பிட்டுட்டு இருந்தோம்னா மாடோட எண்ணிக்கை குறைஞ்சிட்டே வரும். நமக்கு அக்ரிகல்ச்சருக்குலாம் யூஸ் ஆகாதுன்ற ஒரு காரணமாகவும் இருக்கலாம். இது மட்டும் இல்லாம ஒரு 5வது 6வது நூற்றாண்டுல ஜெயினிசம் புத்திசம் ரிலீஜியஸ் ஐடியாலஜி நம்ம இந்தியாவில பரவ ஆரம்பிக்குது. ஜெயினிசம் புத்திசம் அவங்களுடைய மெயின் கான்செப்ட் என்ன அப்படின்னா, ஒரு உயிரினத்தை நம்ம பலியிடுறதோ, அதாவது அவங்க அந்த யாஜ்னான்ற கான்செப்டுக்கு அகெயின்ஸ்டா இருந்தாங்க. இந்த ஒரு ஐடியாலஜி நம்ம நாட்டுல பரவ ஆரம்பிக்குது. இதை பார்த்த பார்ப்பனர்கள் இப்படியே போயிட்டு இருந்தா நம்மளோட பவுஸ் திண்டாடிடும்ன்ற ஒரு எண்ணத்துல நம்ம மாடு மட்டும் இல்லாம நான்வெஜ்ஜும் எடுத்துக்க வேண்டாம், நம்ம ஃபுல் வெஜிடேரியனா மாறிடலாம், இந்த மாடையே நம்ம ஒரு டிவோஷனல் பர்பஸ்க்கு நம்ம எடுத்துட்டா அது யாருமே சாப்பிட மாட்டாங்கன்ற ஒரு இன்டென்ஷனல்ல தான் இந்த ஒரு மாற்றம் நடந்திருக்கும்ன்றது எங்களோட கருத்து மட்டும் இல்ல, இது உண்மை. இதெல்லாம் நாங்க ஏன் உங்ககிட்ட சொல்றோம் அப்படின்னா, அப்போ இது வரைக்கும் நம்ம கிட்ட சொன்ன விஷயம், புராண கதைகள் எல்லாமே பொய்யாதான் இருக்கு. நம்ம முன்னோர்கள் நம்மளுக்காக விட்டு போன கல்வெட்டா இருக்கட்டும், ஒரு சிற்பமா இருக்கட்டும், ஒரு இலக்கியமா இருக்கட்டும், அது நம்ம என்னன்னு போய் நம்ம படிச்சு தெரிஞ்சுக்கும் போதுதான் நமக்கு உண்மையே தெரியுது. அதுதான் பெரியார் அப்பவே சொன்னாரு, யார் சொல்லியிருந்தாலும் நானே சொல்லியிருந்தாலும் உன் அறிவுக்கு எது உண்மை நெட்டுதோ அதை நீ நம்பு அப்படின்ட்டு. நாங்க எல்லாருக்குமே பீஃப் திணிக்கல. உன் தட்டுல என்ன இருக்கணும் என்ன இருக்க கூடாதுன்றது உனக்கு தெரியுதோ, ஏன் தட்டுல என்ன இருக்கணும் என்ன இருக்க கூடாதுன்றது எனக்கு தெரியும். இப்ப நான் பீஃப் சாப்பிடுறதுனால உன் கண்ணுக்கு நான் கேவலமாவே தெரிஞ்சாலும் கேவலமாவே தெரிஞ்சுட்டு போறேன், எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. ஏன்னா பீஃப் அவ்வளோ டேஸ்டா இருக்கும்.